கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரசிகர்களுக்கு கண்ணீரை சமர்ப்பித்த தனுஷ். ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் தனுஷ் நடிச்ச படங்கள் அவருக்கு அதிர்ச்சி தோல்வியா அமைஞ்சது. அதனால ஒரு மாற்றத்துக்காக ஹிந்தி படத்துல நடிக்க போனாரு. ஆனா தமிழ்ல கிடைக்காத வெற்றியை ராஞ்சனா படம் அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த படம் 100 கோடியை வசூலிச்சதுனால பாலிவுட்ல கவனிக்கப்படும் நடிகரானாரு தனுஷ். அதனால இனிமே தனுஷோட மொத்த கவனமும் ஹிந்திக்கு திரும்பணும்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரும் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹிந்தியில முழுசா இறங்குவேன், அது வரைக்கும் தமிழ்ல எனக்குரிய இடத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்குவேன்னு ஒரே நேரத்துல வேலையில்லா பட்டதாரி அநேகன் வெற்றிமாறன் இயக்கும் படம்னு பல படங்கள்ல கமிட் ஆனாரு. அவர் அப்படி நடிச்ச படங்கள்ல வேலையில்லா பட்டதாரி இப்போ திரைக்கு வந்திருக்கு. முதல் நாள் கலெக்ஷன் திருப்திகரமா இருக்கான். பல தியேட்டர்கள்ல ரசிகர்களோட கூட்டம் அலை மோதுதான். இதனால மயக்கம் என்ன, 3, மரியான்னு தான் நடிச்ச படங்கள் வெளியான போது தியேட்டர்கள்ல காத்து வாங்கினதுனால கலங்கி போய் நின்று தனுஷ் இப்போ உற்சாகம் அடைஞ்சிருக்காரு. இதனால இந்த படத்தை எப்படியாவது 100 நாள் படமாக்கி ஓட்டிடணும்னு நினைக்கும் அவரு ட்விட்டர்ல ரசிகர்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கவரு, நீங்க கொடுத்த இந்த வெற்றி என்னை ரீசார்ஜ் பண்ணியிருக்கு, சந்தோஷத்துல கண்கள்ல கண்ணீர் வடியுது, அதனால என்னோட கண்ணீரை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறேன்னு ஆத்மார்த்தமா ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு தனுஷ்.